ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான நவாப்பழம் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நவாப்பழத்தில் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு, இன்னும் கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் நவாப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. போக போக அது கட்டியாகிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், இது கொதித்து நல்லாவே கட்டியாயிருச்சு. இது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. ஹெல்த்தியான நவாப்பழம் ஜாம் ரெடி ஆயிருச்சு. இந்த ஜாமை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். ஹெல்த்தியான இந்த நவாப்பழம் ஜாமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.